ஃபாரின்ல இருந்து சில பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா crore கொண்டாந்து சில சமயம் இன்வெஸ்ட் பண்றாங்க. பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நைட் நம்ம தூங்கி எழுந்திருக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க, அப்படியே வித்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? என்ன பேசிஸ்ல நம்ம வந்து ஒரு தைரியமா நம்ம ஒரு கம்பெனியை நம்ம இது பண்ண முடியும், வாங்க முடியும்? அதாவது எஃப்ஐஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் வாங்கினதெல்லாம். நாம அது வரைக்கும் புக் பண்ணலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எஃப்ஐ வாங்குறான்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் பண்ண போகிறான்னு தான் அர்த்தம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ அந்த எஃப்ஐ ஒன்று வந்து வாங்கும்போது ஒரு 150 rupees இருக்குன்னா ஒரு 450 rupeesல அவன் ப்ராஃபிட் பண்ணுறானா வெளியே போகிறானான்றது நமக்கு தெரியும். ஸ்க்ரீனர்லாம் இருக்குது, அது உள்ளே பார்த்தா தெரியும். எஃப்ஐஸ் குறையிறது, எஃப்ஐஸ் ஃபுல்லாக எக்ஸிட் ஆகுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு வரும்போது நீங்கள் அதை கையிலேயே வச்சுருந்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஃப்ஐஏ தான் பேஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா அவனே விற்றா நம்மளுக்கு என்ன வேலை? வெளியே வந்துடணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 450 அவன் விற்கிறது தெரிஞ்சு அங்கே போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது.